अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। आज भी मैं आपको चंद मुफीद जुमले लाए हैं। इंशाअल्लाह इसको अच्छी तरह याद में रखिए। அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றும் நான் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான வாக்கியங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். இதனை நல்ல முறையிலே ஞாபகம் வைத்து அவ்வப்பொழுது உங்களுடைய பேச்சு வழக்கில் புழங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், முதலில் ஜாவ் ஜாக்கர் கேலோ. நான் உச்சரிக்கும் விதிமுறையை நல்ல முறையில் கவனியுங்கள். ஜாவ் ஜாக்கர் கேலோ. கேலோ என்று சொல்லும் பொழுது அங்கே ஹா ஒன்று வந்திருக்கிறது உருதுவில். பாருங்கள், கோ அண்ட் ப்ளே, கோ அண்ட் ப்ளே. ஜாவ் போ, ஜாக்கர் போய், கேலோ விளையாடு. ஜாவ் ஜாக்கர் கேலோ, போ போய் விளையாடு. இரண்டாவது, ஏக் நவாலா காலோ. ஏக் நவாலா காலோ, டேக் அ பைட், ஒரு கடி கடித்துக்கொள். ஏக் ஒன்று, நவாலா பைட் ஒன்று, காலோ சாப்பிட்டுக்கொள் என்றால் ஒரு கடி கடித்துக்கொள் என்று சொல்வதற்கு என்ன கூறுவோம்? ஏக் நவாலா காலோ, ஏக் நவாலா காலோ. அடுத்து, மேரே பாத் ஜஹராவ், மேரே பாத் ஜஹராவ். ரிப்பீட் ஆஃப்டர் மீ, ரிப்பீட் ஆஃப்டர் மீ. எனக்கு பின்னால் கூறு என்று சொல்லுவது, அதாவது எனக்கு பின்னால் திருப்ப கூறு. நான் கூறியதன் பின்னால் கூறு என்று சொல்வதற்கு, இரண்டாவது விடுத்தமும் கூறு என்று சொல்வதற்கு நாம் கூறுவோம் மேரே பாத் ஜஹராவ், மேரே பாத் ஜஹராவ். இங்கே மேரே என்று வந்திருக்கிறது, மேரா என்று வரவில்லை, மேரி என்றும் வரவில்லை. மேரே என்று ஏன் வந்தது? இந்த பாத் என்று சில தர்ஃபுகளை, அதாவது பாத் என்றால் பின்னால், நீச்சே என்றாலும் கீழால், அதே மாதிரி பீச்சே என்றால் பின்னால், இதை மாதிரி இடங்களை குறிக்கக்கூடிய நேரத்தில் மேரே என்று அந்த பன்மையுடைய அடையாளம்தான் வரும் என்பதனை நாம் ஆரம்ப பாடங்களில் மிகவும் தெளிவாக உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றோம். அதனை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், திருப்பவும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது புரியும். மேரே பாத் ஜஹராவ், எனக்கு பின்னால் திருப்பக்கூறு என்று நாங்கள் சொல்வோம். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. அடுத்து, ஜாக்கர் படஹை கரோ, ஜாக்கர் படஹை கரோ. அங்கும் படாயி என்ற வார்த்தையில் ஹா ஒன்று வந்திருக்கின்றது. எனவே அது அந்த முறையிலே உச்சரிக்கப்பட வேண்டும். மிகவும் அழித்து கூறுவதும் இல்லை, மாறாக அதனுடைய வாசம் வீசும் நிலைமையில் கூற வேண்டும். பாருங்கள், ஜாக்கர் படஹை கரோ, ஜாக்கர் படஹை கரோ. கோ அண்ட் ஸ்டடி, போய் படி, போய் படி என்று நாங்கள் கூறுவதற்கு ஜாக்கர் படஹை கரோ என்று சொல்வோம். அடுத்து, பாஹர் தேக்கோ கौन है, பாஹர் தேக்கோ कौन है, பாஹர் தேக்கோ कौन है. வெளியிலே பாருங்கள் யார் இருக்கிறார் என்று. லுக் ஹூ இஸ் அவுட் சைட், லுக் ஹூ இஸ் அவுட் சைட். பாஹர் வெளியில், தேக்கோ பாருங்கள், कौन है யார் இருக்கிறார் என்று. அடுத்து பாருங்கள், யஹா பைட்டே ரஹே, யஹா பைட்டே ரஹே. யஹா எனும் பொழுது அங்கே ஹாவுக்கு பின்னால் ஒரு நூனே குன்ன வந்திருக்கின்றது. எனவே அதனை நாம் மூக்கால் வெளியாக்கி கொள்ள வேண்டும். பாருங்கள், யஹா, யஹா பைட்டே. அங்கும் ஹா ஒன்று வந்திருக்கிறது. எனவே பைட்டே ரஹே, ரஹே. ரஹே என்பது பன்மையாக வந்திருக்கின்றது. அங்கும் இறுதியிலே நூனே குன்னா ஒன்று வந்திருக்கின்றது. ராகத்தினுடைய நூன் என்று நாங்கள் சொல்வோம். அதனால் தான் நான் பின்னால் ரஹே என்று இந்த ஒன்றை போட்டிருக்கின்றேன். பாருங்கள், யஹா பைட்டே ரஹே, ரஹே, ரஹே என்று நாம் உச்சரிக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருங்கள், கீப் சிட்டிங் ஹியர், கீப் சிட்டிங் ஹியர். யஹா பைட்டே ரஹே, இங்கே அமர்ந்து இருங்கள். அடுத்து, अपनी नाक साफ करो, अपनी नाक साफ करो. क्लीन योर नोस, क्लीन योर नोस. உனது மூக்கை சுத்தம் செய்,
அப்னி நாக் என்றால் தனது மூக்கு, உனது மூக்கு என்று நாம் கருத்து கொள்வோம். நாக் எனும் பொழுது மூக்கு. அந்த மூக்கை நாம் உருதுவிலே பெண் பாலாகத்தான் பாய்ப்போம். அதனால் அப்புனா என்பதற்கு பதிலாக அப்புனி என்று வந்திருக்கிறது. ஆண் பாலாக இருந்தால் அப்புனா என்று வர வேண்டும். நாக் என்பது பெண் பாலாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதின் காரணமாக அப்புனி என்று வந்துள்ளது. அப்னி நாக், தனது மூக்கை அல்லது உனது மூக்கை சாஃப் கரோ, சுத்தம் செய். க்ளீன் யோர் நோஸ். அடுத்து இறுதியானது ஹொத் கரோ. ஹொத் கரோ, இங்கே குத் கரோன்னு சொல்கிறது அல்ல, ஹொத். ஹொத், நான் உச்சரிக்கும் முறை நன்கு கவனியுங்கள். ஹொத் கரோ, ஹொத் கரோ, தானாகவே செய்யுங்கள், நீங்களாகவே செய்யுங்கள் என்று கூறும் பொழுது டோ இட் யோர் செல்ஃப், ஹொத் கரோ என்று நாம் சொல்வோம். நல்லது. இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதற்குரிய கடமையை நீங்களும் நிறைவேற்றுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கொடுங்கள், மேலும் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்முடன் இணைந்திருங்கள், உற்சாகம் ஊட்டுங்கள். தொடர்ந்து செல்வதற்கு உங்களுக்கு தேவையானவைகளை நமக்கு கூறுங்கள். நாம் உங்களுக்கு எப்பொழுதும் அவைகளை விளக்கத்துடன் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு பாதத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ்.